கிளீன் இந்தியா அப்படின்னு வருது. கிளீன் இந்தியா பல பைத்தியக்கார பையில கூட்டிட்டு தர்றாங்க. டேய், அதான் வீட்டை சுத்தமா விடா, நாடு தானா சுத்தமாயிடும். தெருவை கூட்டுறா தேசம் தானா சுத்தமாகும். முதல்ல குப்பையை போடாம இருக்கிற கத்து கொடுங்கடா. குப்பையை எங்க போடணும்னு சொல்லி கொடுங்கடா. குப்பையை கூட ஒழுங்கா கொட்ட தெரியாத நாடு குப்பை மேடா தாண்டா போகும். லூசுகளா இருக்கீங்க. அங்க போய் குப்பை தொட்டி வச்சுக்கா. குப்பை தொட்டி, குப்பையை இங்கே கொட்டவும். சரி, வயிற்றுல இருக்கிற குப்பையை எங்கே வண்டி கொட்டுறது? அதுக்கு தெருவுக்கு 2 கழிவறை வேணும்ல, அதை எங்கே கொட்டுறது? நீ கூட்டி தள்ளுற குப்பை எது? வா பேசுவோம் 2 பேர். எது குப்பை? இந்த இலையும் தலையும், இந்த தாள். இது தலை சத்திரா மண்ணுக்கு வளம், மரத்துக்கு மண்ணுக்கு உரம். இது இந்த தலை, இதை கூட்டி இந்த தாள் மக்கி உரமா போறத குப்பைன்னு ஒன்று எங்க மக்கியே போகாத பிளாஸ்டிக் கூடையில ஒண்டி கொட்ட. இந்த நாட்டில் அப்புறப்படுத்த வேண்டிய முதல் குப்பையே நெகிழியும் இந்த குலைமமும், இந்த பிளாஸ்டிக்கும் பாலித்தீன் சீட்டும். இதை தடை செய்யாம நீ என்ன தூய்மை இந்தியா உருவாக்க போற? தூய்மை இந்தியாவை என்ன இந்தியா? ஏமாற்று அப்படி தெருக்கூட்டுறது. அத கருப்பு காலத்தில் எங்க ஐயா எம்ஜிஆர் பாடிட்டு போயிட்டார். தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தா சுயநலம் உண்டுன்னு. நீ எப்படி இருந்தவருங்க கூட்டிட்டு அதுல யாரு? ஐயா கமலஹாசன் வா, அமீர் கான் வா, நல்ல நடிகர்களா. அவங்க எல்லாம் நாளைக்கு ஓட்டு வாக்கு கேட்கறதுக்கு 1000 ஆண்டுகளா எங்க ஆத்தாள் அப்பன் இந்த தெருவில் நீங்க பேர்ற மலத்தையெல்லாம் அள்ளி கொட்டாண்டா, கையாலே அள்ளி கொட்டாண்டா. அவனையெல்லாம் கூப்பிட ஒரு விருது கூட பாராட்டேன். தூய்மை இந்தியாவின் புத்திரர்களே உங்களுக்கு பாராட்டு என்று சொல்ல பேசணும். ஒருத்தர் ஒரு விழாவில் சொன்னார். ஒரு பாட்டி வெள்ளக்காரன்ட்ட, அடிமை இந்தியாவில் வெள்ளக்காரன்ட்ட வந்தே மாதரம்னு சொல்லு, மலர்ல அப்பத்தாதான் வந்தே மாதரம்னு சொல்லு, அப்பத்தான் உன் கக்கு சல்லுவேங்கிறான். அவன் முடியாதுங்கிறான். 2 நாள் வரவே இல்லை வேலைக்கு அல்றதுக்கு. 2 நாள் பொறுத்து பார்த்தான் வெள்ளக்காரன், முடியல. மறுபடி கூப்பிட்டான். என்ன சொல்ற? அல்லு, வந்தே மாதரம்னு சொல்றா, அப்பத்தான்டா நான் அல்லுவேன்றான். விடுதலை போராட்டத்தை மலர்ல எங்க அப்பத்தாவும் செஞ்சிருக்கான், சாதாரணமா இல்ல. போடா அல்றா, வந்தே மாதரம் சொல்லு, அப்பத்தானு வந்தே மாதரம் போடா 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 அப்படின்னு அல்றான். அள்ளி தலையில வைக்கும் போது முகத்துல வலியுது, 2 கைக்கிட்டையும் வலிச்சு போடுறாளாம். அப்ப கேக்குறான் ஒரு கவிங்க, எங்க அப்பத்தாவுக்கு எந்த கை இடது கை, எந்த கை வலது கைன்னு? 2 ஒரு கை தான்டா. அப்படியெல்லாம் அந்த காலத்திலிருந்து இந்த மண்ணை சுத்தம் செஞ்சுட்டு இருக்க நாங்க. இவர் புதுசா கிளீன் இந்தியா. அது என்ன கிளீன் இந்தியா? 5 வருஷம் கழிச்சு எதுவும் இருக்காது, எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு போயிடுவான். நீங்க அப்படியே இருக்கலாம். அதான் கிளீன் இந்தியா. இப்ப மேக் இன் இந்தியா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் சைனா படிச்சிருப்பிய. மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா கிடையாது. அவன் இங்க மேக் பண்ணணும். இவர் அதை பார்த்துட்டு இருப்பார். குக்கர்ல போட்டு பார்த்தா அந்த இது அவிப்பாங்கல்ல, நூடுல்ஸ், அது மாதிரி அவிக்க போறாங்க இந்தியாவை. மேக் இன் வைத்தியக்கரப்பு. இவங்க ஒரு தத்துவமும் வெளிவர கொள்கையும் பாதுகாப்பு. நாடகம் என்ன நாடகம்? நீ என்னென்ன நாடகம் நடத்துற எனக்கு தெரியாம இருக்குது. எதுக்கெடுத்தாலும் பேசுவார் ஐயா சுப்பிரமணிய சாமி. அவரை எப்படி பேசுறேன்னு நான் என்ன சொல்றேன்? என் தம்பி நான் சொல்றேன், அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நாயை அப்படி சொல்லக்கூடாது. மிகவும் மதிப்பு மிக்க, மிகவும் நன்றி உள்ள மனிதன் நாய்க்கு நன்றியோடு இருக்கணும். நாய் மனிதனுக்கு நன்றியோடு இருக்க முடியதில்லை. ஒவ்வொரு மனிதனும் நாய்க்கு நன்றியோடு இருக்கணும். ஏன்? ஆதியில நமது தொன்ம பாட்டர்கள் காட்டுல வேட்டையாடி உணவுக்கு வேட்டையாடும் போது முதலாக நமக்கு நண்பனாக வந்தது நாய் மட்டும்தான். அந்த நாயை போய் ஐயா சுப்பிரமணிய சாமியோட பேசக்கூடாது. அதனால அன்னையிலிருந்து இன்று வரை நம்மோடு நட்போடு இருக்கிற அந்த நாய்க்கு ஒவ்வொரு மனிதனும் நன்றியோடு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அவரை நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உயர்வா ஒரு பேர் இருக்கு அவருக்கு, நாரதல் சொல்லணும். இல்லைன்னா சூவை எடுத்துட்டு பிராமணிய சாமி, அது அவருக்கு பொருத்தமானவர். மதிப்பிற்குரிய ஐயா பிராமணிய சாமி, சுப்பிரமணிய சாமி எல்லாத்துக்கும் பேசுவார். இப்ப அமைதியா இருக்காரு பாருங்க. ஏன் சொல்லுவார்? நான் தான் போட சொன்னேன் தூக்கல சொல்லுவார். கொஞ்ச நாள் விட்டு சொல்லுவார். இவர் தான் படக பறிச்சு வைக்க சொல்றாரு. அவன் பறிச்சு வச்சுக்கிறான். யாருக்கு யார் எடுபடின்னு தெரியல. ஒண்ணு இவருக்கு ராஜபக்சே எடுபடியா, இல்ல ராஜபக்சேக்கு இவர் எடுபடியா, எவன் ஒண்ணும் புரியல.
அப்ப இவர் சொல்றதை அவர் கேட்பார், பறிச்சு வச்சுக்கிறாரு. தேசிய செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா ராஜா அவர்கள், எச் ராஜா அவர்கள் நமது மீனவ சொந்தங்களை சுப்பிரமணிய சாமி ஐயாவை சந்திக்க வைக்கிறார். உடனே அவர் சொல்றார், அது விட்டாச்சு, படகு விட்டாச்சு நினைச்சுக்க, நீ போ, நான் சொல்லிடுவேன், அது விட்டுருவான். அப்படி ஒரு வார்த்தை இந்த 3-5 வரையும் கொஞ்சம் விட்டுற சொல்லிருங்களேன், முடிஞ்சு போச்சு. எதுக்கு இந்த நாடகம்? எதுக்கு? திராவிட கட்சிகள் தள்ளாடுது, ஒன்றை ஒன்று அழித்து கொண்டு இறுதி யுத்தத்துக்கு வந்துட்டுது. 2016 வெல்றவன் 5 வருஷம் அப்புறம் இருப்பான், வீழ்றவன் அதோட முடியுது. அது எவருக்குன்னு தெரியல. அப்ப என்ன நினைக்கிறான், ஒரு பக்கம் காங்கிரஸ் தேசிய கட்சி அழிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். காலையில செய்தி படிச்சோன்னே பெரிய அதிர்ச்சி ஆகி போச்சு. ஐயோ, மறுபடியும் போராடணும் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம என்ன மதிப்பிற்கு அன்பிற்குரிய ஐயா கார்த்திக் அதில் சேர்ந்துருக்கிறோம், ஒரு பெரிய பிரச்சனை. அதை வேற எதிர்த்து இங்க பெரிய போராட்டம் நடத்தும் காங்கிரஸ். ஐயா ஜி.கே. வாசன் வேற தனியா ஒரு புரட்சிகர முன்னணியை தொடங்க போறாரு, அது வேற பிரச்சனை. காங்கிரஸ் கட்சி தலைவர்களை வையக்கூடாது. அம்மையா சோனியா காந்தி, ராகுல் காந்தியோட பெரிய மதிப்பு இருக்கு. எதுக்கு இது? இப்படி பேசுறதுக்கு அந்த கட்சியில இருந்து தொலைக்கலாமே. அது தனி கட்சி கிடையாது. எந்த காரணத்துக்காக கட்சி ஆரம்பிக்கிறாரு தெரியும். கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டியது எப்போ? என் அக்காவும் தங்கச்சியும் கொண்டானே சிங்கள அப்பா எல்லா உதவியும் செஞ்சு கொண்டிருந்தது உங்க அரசு. அப்ப மத்திய மந்திரியா உட்கார்ந்து இருந்தே அந்த பதவியில அப்ப என்ன சொல்லிருக்கணும், இந்த மானங்கட்ட பொழப்புக்கு செத்து போகலாம்டா, கரை வச்சு உயிரிழந்துட்டு என் ஆத்தால எப்பனையும் அக்கா தங்கச்சி கொள்றாங்க சிங்கள, அதுக்கு துணை போற இந்த அரசு எனக்கு பதவியா என்று கீழே இறங்கி வந்திருந்தால் இந்த கொடி எதுக்கு, இந்த கூட்டத்துக்கு எல்லாம் உங்க பின்னாடி தான் நின்று இருப்போம். ஆடாடா, ஒரு மான தமிழர் வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு அவரவருக்கு அரிக்கும் போதுதான் தெரியுது. தமிழனுக்கு எப்பவும் தன் வீட்டு கூரை எரியாத வரை தண்ணி எடுத்துக்கிட்டு வர பழக்கம் இல்லை. இப்ப அவருக்கு பிரச்சனை என்ன, மதிக்கல. அதனால நாங்களும் உங்களை மதிக்கல. அப்ப செஞ்சிருந்தா மதிச்சிருப்போம். இப்ப அது ஒரு கட்சி. காங்கிரஸ் அழிக்க முடியாது, ஐயா கார்த்திகை சேர்ந்துட போறாரு, அது பெரிய பிரச்சனை. நான் வெளியூர் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். அப்போது இந்த செய்தி தொலைக்காட்சியிலிருந்து அழைத்து இதில் உங்கள் கருத்து என்ன, இப்படி தண்டனை விதித்திருக்கிறார் என்று சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும். அப்ப தென்னரசு கேட்டார், ஒருபோதும் இந்த தண்டனையை சிங்கள அரசால் நிறைவேற்ற முடியாது என்பது எனக்கு உறுதியாக தெரியும். அதனால் நீ ஒன்றும் அவசரப்பட வேணாம், பதட்டப்பட வேணாம், பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னேன். அதான் நடக்க போகுது. இதில் எதை நம்ம எதற்காக இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை செய்ய வேண்டியது இருக்கின்றால், இந்திய பேரரசும் சரி, பெருநாடும் சரி, இலங்கை அரசும் நாடும் சரி, நமது மக்களை, நமது உணர்வை வைத்துக்கொண்டு, நமது உயிரை வைத்துக்கொண்டு எப்படி எளிவான அரசியலை செய்கிறது, நகர்த்துகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நமது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள். முதலில் இந்த சிக்கலை எப்படி இந்த 2 நாடுகளும் அணுகுகிறது என்பதை நாம் தெளிவாக பார்க்கணும். அங்கே இருக்கிற தமிழ் மீனவர்களுக்கும் இங்கே இருந்து மீன்பிடிக்க போகிற தமிழ் மீனவர்களுக்குமான சிக்கல், பிரச்சனை என்றுதான் இந்த 2 நாடுகளும் காட்ட பார்க்குது. ஏதோ அந்த நாட்டில் இருக்கிற தமிழ் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பறிபோகிறது, கடல் வளங்கள் இங்கே இருக்கிற தமிழ் மீனவர்களால் சுரண்டப்படுகிறது. அதனால் அங்கே இருக்கிற தமிழ் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பறிபோகி விடுகிறது, அவர்களுடைய வாழ்நிலை தாழ்ந்து போகிறது. அவர்களுக்காகவே இந்த மீனவர்களை நாங்கள் சுட்டுக் கொள்கிறோம், அவர்களுக்காகவே இவர்களை சிறைப்படுத்துகிறோம், படகுகளை பறிக்கிறோம் என்பது போன்ற ஒரு போக்கை இலங்கை அரசு காட்டுகிறது. அது இந்திய அரசும் அதையே நிலைப்பாட்டை கொண்டு நம்மோடு பேசுகிறது. இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை. அங்க இருக்கிற தமிழனை வாழவே விடுறதில்லை. அப்புறம் எப்படி மீன் பிடிக்க விடும்? அந்த மீனவனுடைய, தமிழ் மீனவனுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு இவளை அக்கறை கொண்ட இலங்கை அரசு இத்தனை லட்சம் மீனவனை ஏன் கொள்ளுது? சிங்கள ராணுவ வீரனினுடைய உடல் பசிக்கு இரையானால் தான் ஒருவேளை எங்கள் பிள்ளைகள், எங்கள் உறவுகளுக்கு வயிற்றுக்கு ரொட்டி துண்டு கிடைக்கும் என்கிற நிலையில் நிறுத்தி வைத்திருக்கிற இலங்கை அரசும் ராணுவமும் என் மீனவனின், என் இன மீனவனினுடைய
வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த நாட்டில் இருக்கிற தமிழ் மீனவனினுடைய படகை பறிக்குதா, அவனை சிறைப்படுத்துதா, சுட்டுக் கொள்ளுதா என்ற கேள்வி நமக்கு எழும். இது சுத்த பைத்தியக்காரத்தனம். இது ஒரு பொய்யான பரப்புரை. அதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஏன் அப்பன்னா, மீன் பிடிக்கிறவன் தமிழன், தமிழன் தான் மீன் பிடிப்பான். வேற எவனும் மீன் பிடிக்க மாட்டானா? சிங்கள மீனவனே இல்லையா? சிங்கள மீன் பிடிக்கலையா? அப்ப இது இந்த போக்கு எப்படி காட்டுறது? சிங்களர்கள் மீன் பிடிக்காத போல, சிங்களர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஜமீன் திவான் அப்படி வாழ்றது போலவும், தமிழன் மட்டும்தான் அதை மீன் பிடிச்சு வாழ்வான் என்பது போலவும் காட்ட முயற்சிக்குது. இதை நம்ம விளங்கிக்கிறோம். இப்ப சிக்கல், நமது மீனவர்களை தாக்கி படகை பறித்து கொண்டு செல்வது அந்த நாட்டு மீனவன் அல்ல. நமது மீனவர்களை சுட்டுக் கொள்வது, அடிப்பது, சித்திரவதை செய்வது, வலையை பறிப்பது, பிரித்து அதை கிழித்து வீசுவது, மீன்களை பறித்து கொட்டுவது, இதையெல்லாம் செய்வது அந்த நாட்டு ராணுவம், மீனவன் அல்ல. எனவே பிரச்சனை இலங்கை நாட்டு ராணுவத்திற்கும் கடற்படை ராணுவத்திற்கும் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்கிற தமிழ் மீனவர்களுக்குமான பிரச்சனை. அந்த நாட்டு ராணுவத்தை கண்டிப்பதற்கு பதிலாக, அந்த நாட்டு ராணுவ வீரர்களின் மீது நடவடிக்கை எடு என்று சொல்வதற்கு பதிலாக பிரச்சனையை திசை திருப்பி அங்கே வாழ்கிற தமிழ் மீனவனுக்கும் இங்கே இருக்கிற மீனவனுக்குமான சிக்கல் இரண்டு நாட்டு மீனவர்களும் பேசி தீர்க்க வேண்டும், ஒரு பஞ்சாயத்து போல. இது ஒரு இப்படி இரண்டு நாட்டு மீனவர்களும் பேசி தீர்க்கிற ஒரு சிக்கல் என்றால் அப்புறம் எதுக்கு நாடு, அப்புறம் எதுக்கு பாராளுமன்றம், அதுக்கு எதுக்கு ராணுவம்? அப்புறம் ரெண்டு நாட்டு மீனவனும் பேசி தீர்த்துக்க வேண்டியதானே. இப்ப பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதி உள்ள வந்து தாக்குதல் நடத்துறான்னா, அது பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு இங்க இருக்கிற தீவிரவாதிக்குமான பிரச்சனை, ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்க என்று சொல்லுமா இந்த நாடு? இது அறிவார்ந்த அணுகுமுறையா? இது சிறந்த தலைவர்களுடைய தத்துவமா, கொள்கையா, பேச்சா? இது எப்படி ஏற்கிறது? சுத்த பைத்தியக்காரத்தனம். அப்ப தன் நாட்டு மீனவன்ல இந்திய பாராளுமன்றத்திற்கு அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த மதிப்புமிக்க ஐயா டி.ஆர். பால் அவர்களும், இன்றைக்கும் உறுப்பினராக இருக்கிற மதிப்புமிக்க ஐயா தம்பிதுரை அவர்களும் பதிவு செய்த எண்ணிக்கை தான் 840 மீனவர்களுக்கு மேலாக இலங்கை கடல் எல்லைக்குள்ளே, இந்திய கடல் எல்லைக்குள்ளே தமிழ் மீனவர்கள், இந்திய குடிமக்கள் கொண்டொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை கடற்படையால். 840 பேர். உயிரை இழந்தவன் மட்டும், கையை இழந்தவன், காலை இழந்தவன், மறுபடியும் மீன் பிடிக்கிற தொழிலை செய்ய முடியாத அளவிற்கு உறுப்புகளை சிதைய கொடுத்தவன் ஆயிரக்கணக்கிலே. படகுகள் மட்டும் பல நூறு படகுகளை பறித்து வச்சிருக்குது. ஒவ்வொன்றும் பல லட்சம். வட்டிக்கு வாங்கி, தாலியை வித்து, வீடை வித்து, நிலத்தை வித்து, அடமான வச்சு அவன் படகு வாங்கி பிழைக்க போறான். அதெல்லாம் பறிச்சு வச்சுக்கிறது. அந்த நாட்டின் தேசிய சொத்தை ஆக்கிக்கிறோமா அது இலங்கை அரசு. இது நட்பு நாட்டின் செயல். அப்ப ஒரு நட்பு நாடு இந்தியா வந்து நட்பு நாடு என்று சொல்லு. அந்த நாட்டுக்கு வந்து போர் பயிற்சி கொடுக்குது, ராணுவ உதவி செய்யுது. இப்போது ஐயா ராணுவ அமைச்சராக இருக்கிற மதிப்பிற்குரிய ஐயா அருண்ஜேட்லி அவர்களும், அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை செயலாளராக இருக்கிற ஐயா கோத்தபாய் அவர்களும் வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஆயுதங்களை அவங்க தடையின்றி பரிமாறிக்கொள்ளலாம், எவ்வளவு வேணாலும் ஆயுதம் இந்தியா கொடுப்பது, அதான் ஒப்பந்தம். இந்த ஆயுதம் எதற்காக? இந்த கேள்விக்கு பதில் உண்டா? இத்தனை ஆண்டுகளில் இலங்கை எந்த நாட்டோடு சண்டை போட்டிருக்கிறது, யுத்தம் செய்திருக்கிறது? அமெரிக்காவோட, ஆஸ்திரேலியாவோடவா, சீனாவோடவா, இல்ல பாகிஸ்தானோடவா? எந்த நாட்டோடு சண்டை போட்டிருக்கிறது இத்தனை ஆண்டுகள்ல? 35 ஆண்டுகளாக இலங்கைக்குள் போர் நடந்திருக்கிறது. இலங்கை போர் நடத்தியிருக்கிறது. தன் சொந்த நாட்டுக்குள்ளே வாழ்கிற தமிழர் என்கிற தேசிய மக்களை அழித்து ஒழிக்க போர் தொடுத்திருக்கிறது. அதை தவிர வேற எந்த நாட்டோடு போர் தொடுத்திருக்குது? அப்ப எதற்காக போர் பயிற்சி? யாரை கொல்வதற்காக ஆயுதம்? இப்ப அங்க எல்லாத்தையும் கொண்டு முடிச்சிட்டு துப்பாக்கி இந்த பக்கம் திருப்புறான். எங்க? இந்த நாட்டில் வாழ்கிற தமிழின மக்களை கொல்வதற்கு. வேற எதற்காக பயிற்சி? யாரை பாதுகாக்க? இந்த நாடு சொல்வதெல்லாம் இந்தியாவின் பாதுகாப்பு கருதியே அங்க தமிழர்களின் சாவை சகித்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதனாலேயே இந்த போரை நாங்க போருக்கு உதவுறோம் என்று சொல்லுது. நாம உதவலைன்னா சீனா வந்துடும், நாம உதவலைன்னா பாகிஸ்தான் வந்துடும். வரும், வரக்கூடாது என்று நீ சொல்லணும். அதுக்கு தானே நாடு இவ்வளவு பெரிய நாடு வச்சிருக்க, அதுக்கு தானே இவ்வளவு பெரிய ராணுவம் வச்சிருக்கிற. நீ வரக்கூடாது என்று சொல்லணும்ல. இலங்கை ஒரு நட்பு நாடுனா நீ என்ன சொல்லணும்? அவனை வர விடாது என்று சொல்லணும்ல. நீ பாகிஸ்தானோடவும் சீனாவோடவும் உனக்கு என்னடா உறவு? அப்படி நீ அவனுக்கு நெருக்கமாக இருந்தால் என்னுடைய உறவை நான் துண்டித்துக் கொள்வேன் என்று சொல்லணுமா இல்லையா?
அதான எதார்த்தம். இப்ப மானம் கட்டவனா நீ? எவனோடும் போ, என்னோடும் போ, என்னோட இரு, இப்படியா? இதாடா ஒரு தேசம்? இதா ஒரு வெளியுறவு கொள்கை? உன்னை ஒரு நாளாவது அவன் நண்பன் என்று சொல்லியிருக்கிறானா? நீ தான் சொல்லியிருக்க நட்பு நாடு நட்பு நாடுன்னு. இங்க காதலிக்கிற பல பேர் சொல்லுவான்ல, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடும் வேற ஒருத்தனோட, விட அந்த பொண்ணு தான் உன்னை வேணான்ட்டு வேற ஒருத்தனை கட்டிட்டு போயிடுச்சு, விட மாட்டான். நான் நினைச்சுக்கிட்டே வாழ்வேன். அவன் ஒரு மானம் கட்டவன், நீ ஒரு மானம் கட்டவன். அவன் தான் உன்னை நண்பனாவே ஏற்கலையே. உன் நாட்டு குடிமக்களை சுடுறான். எல்லை தாண்டி வந்தால் சுடுவேன் என்கிறான். எங்க வீட்டுல எங்க பெரியப்பா வீடு என் வீடும் ஒட்டி ஒட்டி இருக்கு. எங்க அப்பாவுக்கும் எங்க பெரியப்பாவுக்கும் சண்டை. என் வீட்டு கோழி எங்க போனா எங்க பெரியம்மா எங்க பெரியப்பாட்டு பசங்க அடிச்சு காலை உடைச்சு போடுவாங்க. உன் வீட்டு ஆடு மாடு கோழி என் வீட்டு வாசலுக்கு வந்தா காலை உடைப்பேன் என்று சொல்வன் பகைவனா உறவினனா? பகைவன். உன் நாட்டு மீனவன் உன் நாட்டு குடிமக்கள் என் நாட்டு எல்லைக்குள் வந்தால் அவனை சிறைபிடிப்பேன், சித்திரவதை செய்வேன், பழகி பறிப்பேன், சுட்டுக் கொள்வேன், தூக்கிலிடுவேன் என்று சொல்வான். நண்பனா பகைவனா? இதை கூட தீர்மானிக்க முடியாத நீ என்னடா அரசாள்றீங்க? நீங்க என்ன அரசு? என்ன வெளிவர கொள்கை? சுத்த பைத்தியக்காரத்தனம் அது. பைத்தியக்கார பயிர் கூட தெரியுது யாரு இலங்கை உனக்கு என்னன்னா பகைவன் சொல்லுவான். அவன் சொல்லுவான். அப்ப இது எந்த வழியில் இது நியாயம்? எப்படி இதை ஏற்கிறது? ஆனாலும் நட்பு நாடு நட்பு நாடு என்று இதுதான் சொல்லிட்டு இருக்கு. கேட்டாங்க, நீங்க சொல்றவங்க எல்லாம் தமிழ் மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள், தமிழ் மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை என்று சொல்றார்களே, இந்திய மீனவன் என்று அவங்க சொல்லவே இல்லைன்னு. அதுதான் நாங்களும் சொல்றோம். அவன் சொல்லவே மாட்டான், சொல்றது இல்ல. அவன் எங்களை தமிழ் மீனவர்கள் என்று சொல்வது தேசியம், அது தேசியவாதம். ஆனால் நாங்கள் தமிழர்கள் தான், தமிழ் மீனவர்கள் தான் என்று நாங்கள் சொல்வது பிரிவினைவாதம். இது எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? அவன் என்னை ஒருபோது இந்தியனா ஏற்க மாட்டான். நான் இந்தியன் லூசு பை மாதிரி சொல்லிட்டு இருக்கணும், பைத்தியக்கார பை மாதிரி. எப்படி? எங்க அப்பா ஒரு படம் எடுத்தாங்க 16 வங்கிரியில. அவன் பேர் கோபாலகிருஷ்ணன். மதிப்பிற்குரிய ஐயா கமலஹாசன் அவர் நடிச்சிருப்பாங்க. அவனை எல்லாரும் சப்பானிம்பாங்க. சப்பானி என்று எவனாவது சொன்னா சப்புன்னு அரைஞ்சிரு என்று இந்த மயில சொல்லி கொடுக்கும். இவன் யாராவது கொண்டா கோபாலகிருஷ்ணன் சொல்லுன்ட்டு உன்னை எப்படி ஊருக்குள்ள சொல்றாங்க? எவன் சொல்றான் என்னை கோபாலகிருஷ்ணன்? நான் தான் சொல்லிட்டு தரேன். ஊர்ல எல்லா பேரும் நீ சப்பானி தான் சொல்றான். எவன்டா சொல்றான் என்ன இந்தியன்னு? எவன்டா ஏற்கிறான் என்ன இந்தியன்னு? நான் தான் பைத்தியக்கார பயமா சட்டை கழிச்சு விட்டு இந்தியன் பேசிட்டு இருக்கேன். நான் தான்டா பேசிட்டு இருக்கேன். போய் கேரளாவில் போய் நில்றான். உன் பக்கத்துக்கு ஒரு சொந்த சகோதரன் போய் நில்றான். அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். வா, இந்திய சகோதரனை கட்டி பிடிப்பானா? காரி துப்புறான், போடா பாண்டின்னு. பாண்டியன் என்ன? பாண்டிய நாட்டுக்காரன் நான். ஆமாடா, நான் பாண்டிய நாட்டுக்காரன் தானே. அது என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்? போய் மகாராஷ்டிராவில் நில்லு. வா, என் இந்திய சகோதரனே வா என்று சொல்றானா? மதராசி வாலா அப்படிம்பா. ஆமாடா, நானும் மதராசி லாலான்னு போனீதானே. நீ உனக்கு என்ன இருக்குது? நீ ஏன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிற? அவன் உன்னை ஏற்கல இந்தியனா, அதனால நானும் அதை சொல்லுங்க. அவன் தமிழன்றான். ஆமாம், நாம் தமிழர் என்று நாங்க சொல்றோம். இதுல என்ன இருக்குது? அதான் இங்க நாட்டின் பாதுகாப்புக்காக விடுதலை புலிகளை ஒழிக்கிற போருக்கு உதவுதான். நாட்டின் பாதுகாப்புக்காக என் சாவை சகித்துக் கொள்ளுதான் இந்த நாடு. இதா பாதுகாப்பு. அன்னைக்கு தோள்பட்டையில பாகிஸ்தானும் சீனாவும் வலுவா இருக்கிறான். அங்க ஆயுத உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகளை வைத்தால் அது பாதுகாப்பாக இருக்காது என்று கால் மாட்டில் கொண்டாந்து வச்சான். தென் மாநிலங்கள்ல துப்பாக்கி தொழிற்சாலைய மற்ற தொழிற்சாலைகளை இங்க கொண்டாந்து வச்சான். ஆனா அந்த காலடியில இலங்கையில சீனா பாகிஸ்தான் உட்கார்ந்துட்டான். காரணம் என்ன? உன்னுடைய தவறான வெளியுறவு கொள்கை. இதை நீ ஏற்க மறுக்கிற. ஆனா இதான் உண்மை, இதான் உண்மை. அன்புத்தனரசன் சொன்னது மாதிரி என்னைக்கு சிங்கள இந்தியாவுக்கு நட்போட இருந்திருக்கிறான். நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க ஆரிய பார்ப்பன வம்சாவளி சிங்களன்ட்டு. அதான் நீ சொல்ற சிங்களன் ராமனின் வம்சாவளியினர், தமிழர்கள் ராவணனின் வம்சாவளியினர். அதுல எந்த இழுக்கும் இல்லை. எங்களுக்கு பெருமைதான். நாங்கள் ராவண பாட்டனின் பேரன்கள் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்படி வேணா ஒண்ணு செய், யுத்தத்தை எனக்கும் சிங்களனுக்கும் வை. ராவனுக்கா யுத்தம் வை. எல்லாம் வெளியே நீ கொஞ்சம் வெளியேறி நில்லு. நாங்க பொட்டலா சுடுகாடா இருக்கோம். இதோட கூட எல்லாரும் வெளியேறு. ஒருத்தர் இங்க இல்ல. 6 மாசத்துல இலங்கையே இல்ல. நீ எழுதி வச்சுக்க. வெளியேறா நீ பாப்பா. அப்ப சீனா ஓடியாருது, பாகிஸ்தான் ஓடியாருது, அமெரிக்கா ஓடியாருது, ரஷ்யா ஓடியாருது. இதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லையா?
சண்டை எனக்கா சிங்களனுக்கா விட்டு வெளியேறா. நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், பார்ப்போம் யாரு கையில நாடு இருக்குன்னு பார்ப்போம். ஒரு காலம் வரப்போகுது, அதுக்கு ஒரு காலம் வரத்தான போகுது. எங்கள் உயிரை காப்பாற்று, எமது மக்களை காப்பாற்று என்று நாங்கள் போராடுவது போல ஒரு நாள் சிங்களன் தமிழர்கள் தெரிந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்ற ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்துகிற காலம் கட்டாயம் உருவாகும். அவ்வளவு எல்லாரையும் கொண்டாச்சி நினைச்சிருக்கான். கடைசி தமிழன் உலக வரைபடத்துல, உலகத்துல கடைசி தமிழன் வந்தாயா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறவரை இந்த உணர்வும் இந்த போராட்டமும் இருந்து கொண்டுதான் இருக்கு. அதை நீ மறந்துட. இன்னைக்கு இது எதற்காக இருந்தது? குற்றமற்றவர்கள் நமது மீனவர்கள்னு இந்திய அரசு சொல்லுது. நாங்கள் ஆழமாக விசாரிச்சவங்க. கடலுக்குள்ள மீனவன ஆழமாக தானே விசாரிக்கணும். அது ஆழமாக விசாரிச்சிருச்சு. அது குற்றமற்றவன். உடனே என்ன செய்யணும்? என் நாட்டு குடிமகனை நீ போதைப் பொருள் கடத்தினான்னு ஒரு குற்றச்சாட்டை பொய்யா சுமத்திருக்க, அது என் நாட்டுக்கு அவமானம், நீ முதல்ல வெளியில வரலாம் என்று சொல்லாம மேல்முறையீடு செய்வோம். அப்புறம் அதிபருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு விடுதலை செய்வதற்கு பேசுவோம். இது நட்பு நாட்டின் செயலிலேயே, இது நட்பு நாட்டின் செயலிலேயே. இப்ப அங்க இருக்கிற அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மரண தண்டனைக்கு முன்பு அந்த சிறைக்குள் மரண தண்டனை பெற்று சிறைக்குள் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருப்பது அவனுடைய குடும்பத்தார்கள், அவன் பெற்ற பிள்ளைகள், அவனை பெற்றவர்கள், அவன் உறவுகள். இந்த நிலத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தமிழ் மகனும் அந்த தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். உறக்க வர மாட்டேங்குது. அப்போ இந்த தேசிய இனத்திற்கே விதிக்கப்பட்ட ஒரு தண்டனையாக நாங்க பார்க்கிறோம். இந்திய பெருநாட்டின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பெருத்த அவமானமாக அதை பார்க்கிறோம். உன் நாட்டு குடிமக்கள் போதைப் பொருள் கடத்துறாங்கிறது எப்படி நீ இருக்கிற? எப்படி இருக்கு? அங்க இருக்கிற காவல்துறையில ராணுவத்துக்கிட்ட பதிவு செஞ்சுலாம் கடலுக்குள்ள போக முடியும். படம் காட்டணும், எரிபொருள் எவ்வளவு போட்டிருக்கோம், எவ்வளவு வச்சிருக்கிறோம், குடிநீர் எவ்வளவு கொண்டு போறோம், உணவுப் பொருள் என்னென்ன கொண்டு போறோம், என்னென்ன வச்சிருக்கோங்கிறத காட்டணும். காட்டிட்டு தான் எடுத்துட்டு போகணும், கையெழுத்து போட்டுட்டு. அப்ப போதைப் பொருள் எங்க வச்சிருந்தா எங்க காவல்துறைக்கு எங்க ராணுவத்துக்கும் தெரியாம கொண்டு போனா இது இந்த நாட்டை அவமதிக்கிற செயல் இல்லையா? இந்த குற்றச்சாட்டை பொய் இல்லையா? பொய்னு தெரிஞ்ச பிறகு உடனே விடுதலை செய்யலாம் என்று அதிகாரத்தை பயன்படுத்தி விடணும் இல்லையா? நீ அங்க ஒரு நாட்டின் குடிமகனுக்கு மீனவனுக்கு தூக்கு தண்டனை விதிச்சுக்கிட்டு இருக்கான், நீ அந்த நாட்டு ராணுவத்துக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அதே மீனவன் குஜராத்தி மீனவனா இருந்தா ஐயா நரேந்திர மோடி இப்படி இருப்பாங்களா? இருப்பாங்களா? ஐயா அமித்ஷா அப்படி அமைதியா இருப்பாங்களா? ஐயா சுப்பிரமணிய சாமி இப்படி பேசாம இருப்பாங்களா? இது எதற்காக இந்த மௌனம்? நல்லா போராட விட்டு என்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஆளுகிற அரசு அதிமுக அரசு முறையிடத்தான் செய்ய முடியும். ஐயா திமுகவா மதிமுகவா விடுதலை சிறுத்தைகளா பாமகவா போராடு, ஒன்றும் செய்ய முடியாது. அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு, வெளியுறவுத்துறை அவர்கிட்ட தான் இருக்கு அதிகாரம், பாரதிய ஜனதாட்ட. அது சொல்லி அப்படி விடுதலை செய்யணும், விடுதலை செஞ்ச உடனே அப்படி பேசும், நாங்க தான் விடுதலை செஞ்சோம் அப்படி ஓட்டு கேட்க வரும். அப்ப கைது செஞ்சது யாரால, தூக்கு தண்டனை விதிச்சது யாராலையும் நாங்க கேட்போம். அதான் இங்க அதற்காக தன் அரசியல் லாபத்திற்காக இந்த நாடகத்தை போட்டு அம்மையார் தேவயானி கோபுரக்கடையை கைது செஞ்சது தேசத்துக்கு பெருத்த அவமானமா போச்சு. ஒரு நாட்டு குடிமக்கள்ல 5 பேர் போதைப் பொருள் கடத்தினான்னு தூக்கு தண்டனை விதிச்சது இது அவமானமா இல்லையா? அப்ப போதைப் பொருள் கடத்தினா தூக்கு தண்டனைனா, இதே போதைப் பொருள் கடத்தின வழக்குல நூற்றுக்கணக்கான பேர் என் நாட்டு சிறையில் அடக்கிறானே அவ்வளவு பேருக்கு நாங்க தூக்கு தண்டனை கொடுத்துட்டுமா, போட்டுருமா தூக்குல? அது சரியா இருக்கும்ல? அப்ப சிங்கரை என்ன கெஞ்சுவான்ல? அதனால என் தம்பிகள் சொல்ற மாதிரி நீ எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. உன் மீனவனை என் மீனவன் அடிச்சுனா உன் மாணவனை அடிப்பேன். நீ வந்து பாரு, நீ இங்க ஒரு கடை நடத்த முடியாது, ஒரு விமானம் பறந்து அங்க எங்கே போகாது. நீ மரியாதையா விடுதலை செஞ்சு அனுப்பு. குற்றமற்றவன் நீ சொல்லிட்ட பிறகு ஐயா மீனவனை வச்சிட்டு இருக்கிறது அது ஏற்புடையது அல்ல. மன்னிச்சு விடும் அந்த பேச்சு கடல்ல. மன்னிப்புங்கிறது அந்த மீனவ சகோதரனுடைய துணைவியாரே சொல்லுது, என் கணவன் நிரபராதி என்று சொல்லி விடுதலை செய்யணும். அவனை மன்னிச்சு விடுற பேச்சு கிடக்கூடாது. ஏன்னா நாங்கள் இந்த குற்றத்தை செய்யல. போதைப் பொருள் கடலுக்குள்ள நீ மீன் பிடிக்கவே அனுமதிக்காத போது போதைப் பொருளை எங்க விற்கிறோம்? நடுக்கடல்ல போதைப் பொருள் விற்கிற சந்தை வச்சிருக்கியா? அங்க போய் விற்கிறோமா? வித்திருந்தா யாருக்கு லாபத்து இருக்கணும்? உன் நாட்டு ராணுவ வீரர்களுக்கு தாண்டா வித்திருக்கணும். வித்திருந்தா யாருக்கு லாபத்து இருக்கணும்? உன் நாட்டு மீனவனுக்கு தாண்டா வித்திருக்கணும். உன் நாட்டு குடிமக்களுக்கு வித்த 5 பேருக்கு தூக்கு தண்டனை வாங்கினதுல ஒருத்தனை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கியாடா? ஏன் அந்த போதைப் பொருளை வாங்கினாயின்னு? அப்போ
போதைப் பொருளை என் தம்பி கார்த்திக் சொல்ற மாதிரி போதைப் பொருளை உருவாக்கி உலக நாடுகள்லாம் விற்கிற போதைப் பொருள் சந்தையே இலங்கைதானடா. நீ என்னடா என் நாட்டு குடிமக்களுக்கு நீ மரண தண்டனை விதிக்கிறது? போதைப் பொருள் கடத்தின வழக்கிற்கு மரண தண்டனை என்றால் லட்சக்கணக்கான இன மக்களை கொன்னதுக்கு உனக்கு என்ன தண்டனை நாங்க கொடுக்கிறது சொல்லு பாப்போம். தரையில போட்டு நங்கு நங்குன்னு மிதிச்சு தான் உன்னை கொள்ளணும். உன்னை என்ன தண்டனை கொடுக்குறது? நாங்க வைத்தியக்காரன். அவனுக்கு வேலை என்ன தெரியுமில்ல? ஜனவரியில் அவன் தேர்தலை சந்திக்கிறான். தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்குமான இனப்பகையை அந்த வெறியை ஊட்டி கொண்டே இருந்தால் தான் அவன் தேர்தலில் வெல்ல முடியும். அதற்காக இப்போ நாம ராஜபக்சே எதிர்த்து பேச பேச அவனுக்கு சிங்களர்கள் அவன் மேல பற்று கொண்டுட்டே இருப்பாங்க. தமிழர்கள் எதிர்க்க எதிர்க்க அவன் அந்த நாட்டில் தலைவனாய் கொண்டே இருப்பான். அதற்காகத்தான் இந்த வேலை. இப்ப நம்ம ராஜபக்சே ஒழிக, என் மீனவர்களை தூக்கு தண்டனை விதிச்ச ராஜபக்சே ஒழிக என்று கத்தும் போது சிங்கள அவன் மேல பற்று கொண்டுகிட்டே இருப்பான். இதை வைத்துக்கொண்டு அவன் தேர்தலை சந்திக்கிறதுக்கு இந்த வேலையை செய்கிறான். இதுவரை தூக்கு தண்டனை கைவிட்டுச்சு அந்த நாடு. இப்ப தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்கு தூக்கு போடுவாங்கல்ல, அதுக்கு கூட அந்த நாட்டில் ஆள் இல்லை. அது வேற நாட்டில தான் வாங்கி கொண்டு போகணும். அப்புறம் அதுக்கு இந்த தண்டனையை போடுது. இது ஒரு அரசியல் நாடகம். இப்ப பாருங்க, நாங்க பேசி அப்படி 5 மீனவர்கள் உயிரை காத்தோம் என்று பத்திரிகையாளர் சந்திச்சு பாரதிய ஜனதா பேசும். நீங்க என்ன பாருங்க, அது ஐயா சுப்பிரமணிய சாமியே கூட பேசுவாரு. அது நடக்க நீங்க எழுதுவீங்க. ஏன் இப்ப அமைதியா இருக்காரு? கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நாங்கள் சொல்லும்போது பேசணும். அவரை எப்படி பயன்படுத்துறாங்க தெரியுமில்ல? நாடகம் நடத்தும் போது நீங்க பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வள்ளி திருமணம், ஹரிச்சந்திர மாயான வேண்டம்லாம் நடக்கும். எடுத்தவன பப்புனத்தை அனுப்புவாங்க கோமாளிய. அவன் வந்தேன் வணக்கம் வந்தேன் தலாங்க தகதி தலாங்க தகதி ஆடுவான். அப்ப கூட்டம் கைதட்டு ரசிக்கிறான்னா மக்கள் நல்லா ரசிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, உற்சாகமா இருக்காங்கன்னா அடுத்த பாட்டுக்காரன் வருவேன். உண்மைன்னு இருக்காங்க போனா அடிப்பாங்க இருக்குன்னு அவன் தயங்குவேன் அப்படின்னு. அப்படி ஒரு கோமாளியை இவங்க வச்சிருக்காங்க. எடுத்தவொடனே போய் நான் தான் படகை பறிச்சு வைக்க சொன்னேன்னு சொல்லி பாரு, எப்படா நீ பறிச்சு வைக்க சொல்லுவா அப்படின்னு. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. எல்லாரும் எழுத்து சொல்லிட்டா சுப்பிரமணிய சாமி அது தனிப்பட்ட கருத்து. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தண்டனை, ஆல் கிரெடிட் கோஸ் டு டாக்டர் சுப்பிரமணிய சாமி அண்ட் பிஜேபி. அப்ப அந்த படகை பறிச்சு வைக்க சொன்னது அந்த இயக்கத்தான ஆல் கிரெடிட் கோஸ் டு டாக்டர் சுப்பிரமணிய சாமி அண்ட் பிஜேபியா? அது இல்லாத தனிப்பட்ட கருத்து. இப்ப அது மாதிரி இந்த கோமாளி இறக்கி விடுற மாதிரி இவரை விடுவாரு. இந்த கருத்துக்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்துட்டா எங்க கருத்து சுப்பிரமணிய சாமி எங்க ஆளுதான், எடுத்துட்டா அவர் தனிப்பட்ட கருத்து. ஒரு கேடுகட்ட அரசியல், இழிவான அரசியல் செய்யறது யாரு? மதிப்புமிக்க தலைவர்கள். அதான் கொடுமை, அதான் கொடுமை. இந்த நாட்டில் மிக வலிமையான அரசை நிறுவி இருக்கிறது பாரதிய ஜனதா. இலங்கைக்கு இன்று வரை நண்பன் என்று உதவி கொண்டிருக்கிறது இந்திய பெருநாடு. இந்த நாட்டின் குடிமக்களில் 5 பேர் உயிர் அந்நிய தேசத்தில் தூக்கு கயிறுக்கு முன்னாடி நிற்குது. இதை எல்லா காலங்களிலும் தமிழர்களை வஞ்சித்து துரோகம் செய்தது போல இந்த நிலையில் இந்த உயிர் முன்னாடி விளையாடக்கூடாது. உடனடியாக குற்றமற்றவர்கள் உங்கள் நாட்டு மீனவர்கள் என்பது உங்களுக்கு தெரிகிறது, நீங்களே தான் சொல்றீங்க. உடனடியாக நாட்டு மீனவனை விடுதலை செய் என்று அழுத்தம் கொடுத்து விடுதலை செய்யணும். இல்லைன்னா தேவையற்ற பின் விளைவுகளை இந்த நிலத்தில் சிங்களர்கள் எதிர்கொள்ள வேண்டிய தேவை வரும். அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இந்த நாட்டில் உளவுத்துறை பட்டியல் இருக்கோ இல்லையோ, எந்தெந்த சிங்களம் எந்தெந்த நிறுவனத்தில் எந்தெந்த பணியில எவ்வளவு சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க பட்டியல் எனக்கு இருக்கு. நீங்க தேவையற்ற நெருக்கடிகளையும் சிக்கலையும் உருவாக்க கூடாது. உடனடியாக ஆட்சியாளர்கள் தலையிட்டு எமது மீனவ சொந்தங்களின் உயிரை மீட்டு தரணும். அது ரொம்ப ஆபத்தானது. இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட அங்க இருப்பதே ஆபத்து. முதல்ல என் நாட்டிட்ட ஒப்படை என்று சொல்லி முதல்ல 5 மீனவர்கள் இங்க கொண்டு வரணும். இப்படித்தான் அங்க சரத் சிங்க்கு பாகிஸ்தான்ல தூக்கு தண்டனை விதிச்சிருந்தாங்க. நம்ம விடுதலை செய்ய கோரிக்கிட்டே இருந்தோம். அந்த சிறை கைதிகளை அடிச்சே கொண்டு விட்டான். விடுதலை செஞ்சிருவாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்த கைதிகள், பாகிஸ்தான் கைதிகள், நமது நாட்டு அடிச்சே கொண்டு விட்டான் சரத் சிங்க. அது படிச்சிருப்பீங்க. அந்த நிலை மீனவனுக்கு வந்து விடுவதற்கு முன்பு அவன் முதல்ல 5 பேரை இங்க ஒப்படைடான்னு சொல்லி முதல்ல மீட்டு கொண்டு வர வேண்டிய தேவை இந்த அரசுக்கு இருக்கு. இல்லை என்றால் தேவையற்ற சிக்கல்களை, எதிர்விளைவுகளை இந்த நாடு எதிர்கொள்ள வேண்டியது வரும். அது குறிப்பாக இலங்கையில் சிங்களர்கள் மிகப்பெரிய பின்விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியது வரும். இந்த எங்க உயிரை வச்சுக்கிட்டு உங்கள் அரசியல் விளையாட்டுகளை நடத்துவதை இதோட நிறுத்தி விடணும். நாம் தமிழர் கட்சி அன்போடு கேட்குது, பணிவோடு கேட்குது, கோரிக்கையா வைக்குது, இல்லை எச்சரிக்குது, எப்படி வேணாலும் எடுத்துக்க. எங்க நிலைப்பாடு இதுதான். தேவையற்ற சிக்கலை நீ வச்சுக்காத. இல்லைன்னா இங்க இருக்கிற படிக்கிற சிங்களம் இங்கெல்லாம் காணா போயிட்டான்னு தெரியும், நீ தேடிக்கிட்டு ஆளை காணா படிக்க வந்தாங்க என்ன நடக்கும்னு தெரியாது.
ஒவ்வொரு தடவையும் நாங்க எல்லாருக்கும் உயிர் பிச்சை கொடுத்த நாங்க, உலகம் பூரா வாழ வச்ச நாங்க ஒவ்வொரு தடவையும் உயிர் பிச்சை கேட்கிறோம். இந்த 7 தமிழர் உயிரை 3 தமிழர்களை காப்பாற்றி கொடு ஒரு தடவை கெஞ்ச வேண்டியிருக்கு. இந்த மீனவனை சுடாத விட்டு என்று கெஞ்ச வேண்டியிருக்கு. இந்த மீனவனை தூக்கில போட்டாத கெஞ்சிரு. ஒரு தேசிய இனம், எல்லாருக்கும் உயிர் பிச்சை அளித்து எல்லாரையும் வாழ வச்ச ஒரு தமிழர் இந்த தேசிய இனம் வாழ்வதற்கு உயிர் பிச்சை கேட்டு உலக நாடுகள்ல கெஞ்சி கொண்டிருக்கிற கேவலம் இப்போது நிகழுது. இது தொடர்ச்சியா இருக்கும்னு நினைக்காத. அதிகபட்சமான 3-2 ஆண்டுகள் தான். அதுக்கப்புறம் பல பேர் எங்க கிட்ட தான் உயிர் பிச்சை கேட்கணும். அந்த நிலையை கட்டாயம் உருவாக்குவோம். நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம். அதிகாரம் மிக வலிமையானது. மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அதிகாரத்தையும் அரசையும் கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை. வேற வழி இல்லை. அலை மாகடல் நிலம்வானிலும் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய்ங்கிறான் எங்கள் பாட்டு பாவேந்தன். என் அன்பு மக்களே, அதற்கு இடையூறாக எது வந்தாலும் கொலை வாளினை எடரா மிக கொடியோர் செயல் அறவே குகை வாள் ஒரு புலியே உகை புனமேறிய தமிழா என்று முழங்க. அதை புரிஞ்சுக்கணும். பாதுகாப்புனா எது பாதுகாப்பு? யாரு இந்தியாவின் மீது பற்று கொண்ட இனம் இது? திகார் சிறையை பராமரிக்கிறவன் முழுக்க தமிழன். என் அதிகாரி ஏன் நேர்மையா இருப்பார். இந்த நாட்டை இந்த மண்ணை எங்களை விட நேசித்த ஒரு இனம் இந்தியாவுக்குள்ள சொல்றான். ஒருத்தனை சொல்றான். ஒருத்தன் உண்டா? இலங்கையும் இந்தியாவும் கிரிக்கெட் விளையாடும். இந்தியா வெல்லணும் என்று ஈழத்தில் வாழ்ந்த எனது சொந்தங்கள் எல்லாரும் கைதட்டி நின்னான், உணர்வோடு நின்னான். ஏன்? என் தந்தையர் நாடு, எங்கள் உடன் பிறந்தவர்களை, எங்கள் ரத்த சொந்தங்களை, எமது இன மக்களை 9 கோடி பெயரை தன்னகத்தை வைத்திருக்கிற பெருந்தேசம் என்று பாசத்தோடு நின்றவன் எனது மக்கள். என் தலைவன் உலக வரலாறு, உலகத்திலே எண்ணற்ற புரட்சியாளர்களின் வரலாறை வாசித்து நேசித்தவன். பிடல் காஸ்ட்ரோவை, சேகுவேராவை, மாசத்துங்கை, ஹோசிமின்னை, யாசர் அராபத்தை எல்லாரையும் வாசித்து நேசித்தவன். ஆனால் இந்திய பெருநாட்டின் விடுதலைக்கு புரட்சி செய்த சுபாஷ் சந்திர போஸையும் பகத்சிங்கையுமே தனது முன்னத்தியராக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவன். அவன் நான் பிடல் காஸ்ட்ரோவை பார்த்து போராட வந்தேன், நான் ஹோசிமின்னை பார்த்து போராட தொடங்கினேன், நான் மாசத்துங்கை பார்த்து போராட வந்தேன் அப்படி சொல்லல. நீங்க புரிஞ்சுக்குங்க. எந்த சிங்கள வீட்டிலடா காந்தி படம் இருக்கு? எந்த சிங்கள வீட்டிலடா நேரு படம் இருக்கு? எந்த சிங்கள வீட்டிலடா சுபாஷ் சந்திர போஸ் படம் இருக்கு? எந்த சிங்கள வீட்டிலடா இந்திரா காந்தி அம்மையார் படம் இருந்தது? எங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த தலைவர்களின் படம் இருந்தது. காரணம், இந்தியா என் தந்தை நாடு என்று நேசித்தவங்கடா நாங்க. முட்டாப்பேலு என்னைய கொன்னுட்டு உனக்கு என்னடா பாதுகாப்பு இருக்கும்? சொந்த அண்ணன் தம்பியை கொன்னுட்டு ஊரா உன்னை பாதுகாப்பா நிக்கிறிய முட்டாள். இது ஒரு வெளியுறவு கொள்கை, இது ஒரு பாதுகாப்பு கொள்கையாடா? பைத்தியக்காரன். என் தலைவனும் புலிப்படையின் அந்த நிலத்திலே நிற்கிறவரை அவன் ஒன்னா அந்த அணு நீர்மூழ்கி கப்பலை நிறுத்துக்கானடா சீனா. இத்தனை நாள் புடுங்கினானா நிறுத்தினானா? விடுதலை புலிகள் அந்த நிலத்திலே களத்திலே நிற்கிற வரை வந்தானா சீனன்? சொல்வாப்பா, நீ இவ்வளவு பெரிய கடற்படை ராணுவத்தை வச்சிருக்கிற, இவ்வளவு பெரிய வல்லாதிக்க நீ உன் வாசல வந்து நிறுத்துக்கானடா ஏன் எல்லா வெளியிலும் சொல்ல துப்பு இல்ல உனக்கு? நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற என் தலைவன் அந்த நிலத்திலே களத்திலே நிற்கிற வரை வந்தானா சீனா? இல்ல. அமெரிக்கா நீ இவ்வளவு பெரிய வல்லாதிக்கம் மிகப்பெரிய கடற்படை ராணுவத்தை நிறுத்தி பாதுகாப்பு பணியை செய்ய நிறுத்தி வச்சிருக்க. உன் நாட்டுக்குள்ள அப்படியே வர்றான் ஊடுருவி வந்து. என்ன இவன் தொலைநோக்கு கருவியில பார்த்த என்ன ஒரு கப்பல், வேற்று நாட்டு கப்பல் உள்ள வருது என்று நீ கைது செய்யல. ஆனால் அவன் மெதுவா வந்து தூத்துக்குடியில நிறுத்தி நங்கூரம் போட்டு நின்று அப்படியே நிற்கும் போது ஏதோ ஒரு கப்பல் நிக்குது. பைத்தியக்காரப்பை கப்பல்ல முழுக்க ஆயுதம் பிடிச்சி சிறைப்படுத்தி வச்சிருக்கிற நீ. இங்க சிறை பிடிச்சா அங்க தேவையான கோபுர கடையை அவன் கைது பண்ண. அதானே நடந்தது. வேற எதுக்கு நடந்தது? இது கூட தெரியாத முட்டாப்பையில நாங்க அரசியல் புரிதலும் என்ன நடக்குன்னு தெரியாத முட்டாள் கூட்டம் நினைச்சுக்கிறியா நீ? அது ஒரு காலம். இப்ப உலகத்துக்கே அரசியல் பாடம் நடத்துவான் தமிழ. நீ எங்கிட்ட பேசிட்டு நீ யாரு என்ன நினைக்கிற? எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலையை செய்வேன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுதா? நினைச்சு பாரு. தூத்துக்குடியில கொண்டாந்து நங்கூரம் போட்டு நிறுத்திட்ட அமெரிக்கா. அதுக்கு என்ன காரணம்? நீ சீனாவா, நீ பாகிஸ்தான் வா, நீ இந்தியா இரு, எவன் இருந்தாலும் என் நாட்டு கப்பல் உள்ள வரும்டா என்று காட்டுறான். நீ என்ன செஞ்சிட்ட? கண்டிச்சிட்டியா அமெரிக்காவை? இந்த செயல் கண்டிக்கத்தக்கது. எப்படி என் நாட்டு எல்லைக்குள்ள உன் கப்பல் வந்தது என்று ஒருத்த கேட்டு உண்டாடா? கேட்டியா? கேட்க மாட்டேன். இதை கேட்கிற நான் உனக்கு பிரிவினைவாதி. என்னாலதான் இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு பிரச்சனை. சீக்கியரோட போய் நின்றாரு, காஷ்மீரோட நின்றாரு.
அவன்லாம் என் கூட பிறந்தவன்டா. நீ தானே சொல்ற அவனுக்கு இந்த நாட்டு குடியுரிமை எல்லாம் ரத்து பண்ணிட்டியா, நீக்கிட்டியா? காஷ்மீர் எனக்கு இந்த நாட்டு குடியுரிமை இல்லையா? அவன் இந்தியன்னு நினைக்கிறான், ஆனா நீ நினைக்கல. வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு செத்து கிடக்கிற அந்த மக்களுக்கு நீ என்ன செஞ்ச? ஆடை இல்லாம, உணவு இல்லாம, வீடு இல்லாம நின்ற அந்த மக்களுக்கு நீ உணவு பொருளை போடும்போது கிப்டாடு போய் இந்தியான்னு போட்ட. இந்தியா பைசா தருதுன்ற. அப்ப காஷ்மீர் வேற நாடுன்னு நீயே ஒத்துக்கிறீங்களா? நீயே ஒத்துக்கிறீல்ல? ஏன் கிப்டாடு போய் இந்தியான்னு போட்ட? உன் சொந்த சகோதரனுக்கு நீ கொடுக்கிற உணவுல ஏன் அப்படி எழுதுற? என்ன நக்கல், என்ன கிண்டல் இந்த ராணுவ வீரன் கொடுக்கும்போது. இப்பயே நீங்க கருப்பு கொடி காட்டல, இப்பயே நீங்க கல்லெடுத்து எரியல. அப்ப அவன் மக்களுக்கு எப்படி இருக்கும்? இரு ஒரு நாளைக்கு எரியிறேன் உன்னைய அப்படி இருக்குங்க. இனி அவன் எரிய மாட்டான், நான் எரிவண்டா. அவனுக்காக நான் எரிவேன். ஐயோ கேட்போம், செத்து போனோம்டா. கண்ணு முன்னாடி எங்க பிள்ளைகளை கற்பழிச்சு கொள்றது, ஆத்தாவை கொள்றது, அப்பனை கொள்றது. ஒருத்தன் சொல்றா, ஒரு மகன் என் கண்ணு முன்னாடி என் தாயை இன்னொரு ஆண்மகன் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி படுகொலை செய்தான், அதை நான் பார்த்தேன் என்று சொல்ற ஒரு ஆண்மகன் பார்ப்போம். நாங்க பார்த்திருக்கோம்டா எங்க ஆத்தாவை, எங்க அக்காவை, எங்க தங்கச்சியை கற்பழிச்சது. அயோக்கிய பெண். அந்த வேதனை ஒருத்தனுக்கு இருக்காடா இந்த நாட்டில்? பேசுறான் பிரிவினைவாதி. காலிஸ்தான் தனிநாடு கேட்கிறார்களை சீக்கி கேட்டா கொடு, காஷ்மீர் தனிநாடு கேட்கிறா கேட்டா கொடு, இல்லைன்னா விடு. ஆனா கேட்கவே கூடாது என்று சொல்ல இங்க எவனுக்கு அருகதை கிடையாது. கேட்பான், டே பசிக்குது எனக்கு சோறு போடு, நான் கேட்கிறேன், இருந்தா கொடுத்தா நீ நல்ல வெம்பையில்னா போட பிச்சைக்கார பையில பரதேசி பையில எடுத்து. ஆனா எனக்கு பசிக்கவே கூடாது, பசிச்சால் நான் சோறு கேட்கவே கூடாது என்று சொல்வதற்கு எந்தவனுக்கு உரிமை கிடையாது, தகுதியும் கிடையாது. தொலைச்சு பிறகு எதிரா ஜனநாயகம்? எது ஜனநாயகம்? எனக்கு வலிக்குது மருந்திடுங்க, எனக்கு பசிக்குது சோறிடுங்க என்று சொல்லக்கூட சுதந்திரம் இல்லையா? இதான் நீங்க போராடி பெற்று தந்த சுதந்திரமா, விடுதலையா, ஜனநாயகமா? என்னடா நான் என்னமோ என் தலைவன் பிரபாகரன் நான் சொல்றேன், சீக்கிய என் சொந்தம் சொல்றான்டா, என் தலைவன் பிரபாகரன் சொல்றாங்க. காஷ்மீரி இளைஞர்கள் மாணவர்கள் கத்துறான்டா எங்கள் தலைவன் பிரபாகரன். அவனுக்கு நான் என்ன பேசுறேன்னு தெரியல, அவன் என்ன பேசுறான்னு எனக்கு புரியல. ஒரு தாய் என்னை ஓடி வர்றா, அவ பார்வையில அளவு கடந்த பாசம், என்னை சுரண்டி கூப்பிடுறா, வா படம் எடுத்துக்கணும், உன் கொடியை கொடுன்னு என் கொடியை பிடிச்சுக்கிறான். அவன் அடிச்சு வச்சிருக்கான்டா. காஷ்மீரிய போராளி மக்பூல் பட்டையும் சீக்கிய போராளி ரிந்திரன்வாலையும் எங்கள் தேசிய தலைவன் எண்ணூரை மேதகு பிரபாகரன் படத்தையும் போட்டு அவர் லீடர்ஸ் அடிச்சு நான் அடிச்சு போனேன். ஒடுக்கப்படுகிற தேசிய இனங்கள் அப்படியே ஒடுங்கி போயிரும் நினைக்காத. அது வெடிச்சு எழுந்து போராட இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் சாக கொடுத்த மக்கள், நான் லட்சக்கணக்கில் சாக கொடுத்துருக்கேன், அவன் ஆயிரக்கணக்கில் சாக கொடுத்துருக்கான், அவன் இன்னைக்கு வரைக்கும் சாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் காஷ்மீரில். நாங்கள் எங்கள் வீட்டு இளவு கொண்டான்னு அழுகிறோம் அண்ணன் தம்பியை. நாகாலாந்தில், மிசோரம்ல நாங்கள் சாதிக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இருக்கு இந்த நிலத்தில். மாவோயிஸ்டுகளை ஆயுதத்தை கீழே வைத்துட்டு அரசியல் புரட்சிக்கு வர வைக்க வேண்டிய ஒன்றுதான் நாங்கள் சாதிக்க வேண்டியது இந்த நிலத்தில். நீ விடு, ஆயுதத்தை கீழே வையே, வா வா, அரசியல் புரட்சி, அரசியல் விடுதலை இந்த நிலத்தில். ஒன்ன நீங்க கவனிச்சுக்கிற, இந்த சீனா அணு நீர்மூழ்கி கப்பலும் சரி, அமெரிக்க இந்த கப்பலும் சரி, அங்க என் தலைவனும் விடுதலை புலிகளும் களத்தில் நிற்கும் போது வந்தானா, வாழ ஆட்டினானா பாரு. இப்ப யாரு பாதுகாப்பு? இந்த பெரிய நாட்டின் பாதுகாப்புக்கே அரணா நின்றது தமிழீழ தேசிய ராணுவமான விடுதலை புலிகள் தான் என்பதை நீ புரிந்து. நீ ஒரு நாள் உணர்ற காலம் வரும், விரைவில் உணர்ற காலம் வரும். விடுதலை புலிகளையும் தமிழர்களையும் தவிர இந்திய பெருநாட்டின் பாதுகாப்புக்கு வழியே இல்லை என்கிற நிலை உனக்கு வரும். அதை நீங்க கட்டாயம் உணர்வீங்க. இந்தியா என்ன செஞ்சிருக்கணும்? தனித்தமிழீழ நாட்டை ஆதரிச்சிருக்கணும். அந்த நாட்டை பெற்று கொடுத்து தந்தையின் விரலை பிடித்து நடந்து போகிற செல்ல மகன் போல அந்த தேசம் நின்று இருக்கணும். இந்தியாவுக்கு சீனா, பாகிஸ்தான் ஒருத்தவங்க வாழாட்டிருக்க முடியாது. அதை விட்டு விட்டு விடுதலை புலிகளை அழிக்கிறதா இந்தியாவின் பாதுகாப்புக்கு அப்படின்னு, அது இல்லைன்னு உணர்த்துக்கு தாண்டா நாங்க இருக்கிற இந்த நிலத்துல. தமிழர்களை தாண்டி இந்த நிலத்திற்கு, இந்த மண்ணிற்கு உண்மையும் நேர்மையுமான பற்று கொண்ட தேசிய மக்கள் இதுவரை எவனும் இல்லை.
எனக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம், எனக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பம், எனக்கு ஏற்பட்டிருக்கிற உரிமை இழப்பு, உயிர் பறிப்பு வேற எந்த மொழிவழி தேசிய இனத்திற்கு இருந்தாலும் அந்த இனம் இந்தியாவோட இருந்திருக்காது. ஆனால் எவ்வளவு அடி, செருப்பால் அடி, மிதி, ஆனால் நாங்க இந்தியர்கள். அப்படிதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லை தாண்டி போனா வேற நாடு, இலங்கை நாட்டு எல்லைக்குள்ள வர்றான்னு அவன் சொல்றான். இங்க மேட்டூர்ல நம்ம மீனவர்கள் பழனி அவர் நண்பர்களும் மீன் பிடிக்க போன பிள்ளைகளை மான் பிடிக்க வந்தான்னு சுட்டுட்டேன். தண்ணிக்குள்ள மீன் பிடிச்சிருக்கவனுக்கு காட்டுக்குள்ள மான் பிடிக்க வந்தான்னு சுட்டுறேன். சுட்டு கொள்ளல, சுட்டு காயத்தோட பிடிச்சு அவனை மண்டையில் அடிச்சு தோல்ல வெட்டி உயிர் உறுப்பை அறுத்து வீசி போட்டு போயிட்டான். அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு வண்ணம், எவ்வளவு பகை உணர்வு கன்னடருக்கு இருக்குன்னு நீ பாரு. அது இன்னொரு நாடு, இது ஒரே நாடுங்கிற. அப்ப இவனும் எல்லையை வச்சுக்கிட்டு என் எல்லைக்குள்ள வந்தா உன்னை கொல்வேன்னா அப்ப தமிழ்நாடு தனி நாடா இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே அர்த்தம். அப்ப ஒருமைப்பாடும் இறையாண்மை எங்கே இருக்கிறது? இந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்று கர்நாடகாவுக்குள்ள ஒரு குரல் வந்ததா? ஒரு தேசியவாதிகள், காங்கிரஸ் தானே ஆளுது, இந்திய தேசிய கட்சி தானே, இது தவறு, தேசிய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் அது எதிராக போய்விடும் என்று கண்டிச்சது உண்டா? இந்த நாட்டில் இருக்கிற பெரிய தலைவர்களாக கண்டிச்சது உண்டா? மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற எவராவது ஒருவர் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது, இது தவறு, அதில் ஈடுபட்டவரை பணி நீக்கம் செய்யுங்கள், இடைக்கால பணி நீக்கமாவது செய்யுங்கள், இழந்தவர் குடும்பத்திற்கு உரிய தொகை நிவாரணத்தை கொடுங்கள், படிக்க முடியாத 3 பிள்ளைகள் நிக்குது, அப்புறம் சா கொடுத்துட்டு படிக்க வைங்க, பாதுகாப்பான வாழ்வு கொடுங்க என்று ஒருத்தம் பேசுறது உண்டா? இல்லை. தொடர்ச்சியா இந்த பாருங்க, இந்த இனம் பல பேருக்கு உயிர் பிச்சை கொடுத்த ஒரு இனம். இதே இலங்கையில என் பாட்ட அருண்மொழிச்சோழன் வென்றுட்டு சிங்கள நாயெல்லாம் காலில் வந்து கெஞ்சிடும், அருண்மொழிச்சோழா நீயே எங்களா ஆளு, எங்களுக்கு பெருமையா இருக்கும். சீச்சி போ நாயே பாங்கிட்டு, எனக்கு பொழுது போகல, அதுக்காக போர் போட்டுட்டு இருக்கேன், ஊரா சண்டை போட்டு வரேன், உடனே போய் ஆண்டுக்கு முட்டாப்பில் படா, நீயே ஆண்டுட்டு கப்பம் கட்டி விடு, அதில் ஒரு 10,000 பேர் அனுப்பி கோயில் கட்டுறதுக்கு எனக்கு சித்தால் காலில் அடிச்சு இந்த அடிமையில் ஏற்றி விடு. அப்படி கொண்டாந்து கட்டினதான் கல்லணை, அப்படி கொண்டாந்து கட்டினதான் பெரிய கோயில். இந்த சிங்கள நாய்கள் கல் ஏற்றிக்கிட்டு இருந்துச்சு நமக்கு, இன்னைக்கு நம்மளை அடிச்சு அடிமையா வரட்டு. ஏன்? என் பாட்டன் பெருந்தன்மையால் செய்த பிள்ளை உயிர் பிச்சை கொடுத்துட்டு வந்தான். உலக நாடுகள் எல்லாம் ஓடி போய் கடாரத்தை வென்றான், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து எல்லாத்தையும் வென்றுட்டு கொடியை பற்றி ஏற்றிட்டு வந்துட்டாரு. மற்றவன்லாம் வந்தான், நாயக்க மன்ன வந்தான், சரபோஜி மன்ன வந்தான், அவன் கொடியை ஏற்றிட்டு அவன் ஆளுகளை குடியை ஏற்றி விட்டு போயிட்டான். இப்ப அவன் இல்லாம எங்களுக்கு அரசியலை தீர்மானிக்க முடியல. அதுல எவன் ஏன் ஆளு அவன் ஆளுன்னு எனக்கு தெரியல. என்னைய மாதிரியே பேர் வச்சுக்கிட்டு என்னைய மாதிரியே பேசிக்கிறேன். அப்புறமா அம்மாட்ட பேசும்போது மீன் செப்சுனாரா பொஞ்சிச்சுறாரா, அப்புறம் இதுவரை ஏன் ஆளுன்னு என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ఇంట్లో ఉన్నారా లోపల ఉన్నారా ఎక్కడ ఉన్నారు அப்படின்றா. ஐயோ అక్కడ எல்லாம் போச்சு. ஓசூர்ல வந்து பேசாதேன்றாண்டி, ஓட்டு போட மாட்டாங்க. என்னடா அது வெறும் ஓட்டுக்காக பிழைக்கிற கும்பலாக்கு. இங்க 70 பள்ளிக்கூடம் தெலுங்கு பள்ளிக்கூடம் இருக்கு. தமிழ் ஒரு மொழி பாடமாக கூட இல்லை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள. இந்த கொடுமையெல்லாம் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இதுல நாங்க பிரிவினை பேசுறோம்னா உயிரை காப்பாத்திக்கிற முடியல. என்னை கேட்கிறேன், தனிநாடு வைப்பியா சீமான்னு. டேய் 50 வருஷமா தண்ணி கேட்டது இல்லையடா நாய்களா நீங்க. தண்ணி கேட்கறோம் சுத்தி, டே கொஞ்சம் தண்ணி விடுறான், டே கொஞ்சம் தண்ணி விடுறாங்க. தண்ணி கேட்டா தராதன்னு தனிநாடு கேட்டு தர போறானா எனக்கு? நீ கொடுத்துட்ட எனக்கு தனிநாடு, நான் கேட்கிறேன். நீ தான் கொடுத்துட்டிய. மீனவன் தமிழ் மீனவன்ற இந்த கர்நாடகாவில் போனால் சொல்கிறேன், அந்த அங்கிட்டு போனால் சொல்கிறேன், இங்கே போனால் அடித்து வரட்டுறேன். அப்போ நான் தனி நாடாக தானே இருக்கேன், நான் உணராமல் இருக்கேன். இதானே நடக்குது. காஷ்மீரிய மக்கள், சீக்கிய மக்கள், நாகாலாந்து மக்கள், மிசோர மக்கள் அந்த பேரணியில் பங்கேற்கிற போது அவர்கள் நமது இன மக்களின் துயரத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். தனித்தமிழில சோசியலிச குடியரசு மலர்வது ஒன்றுதான் ஈழத் தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான தீர்வு என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். நம்மை விட உணர்வெழுச்சியோடு தனித்தமிழ் ஈழம் வெல்க என்ற முழக்கத்தை அவர்கள் எழுப்புகிற போது மிகவும் பெருமையாக இருக்கு. அனைத்து மொழிவழி தேசிய இனங்களையும் எமது விடுதலைக்கு ஆதரவாக நாங்கள் திரட்டுவோம். ஒரு மிகப்பெரிய அரசியல் படையாக மாறும். இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக ஒரு மாற்று அரசியலை இந்த பாரதிய ஜனதா, இந்த காங்கிரஸ், இந்த கட்சிகளுக்கு மாற்றாக இந்த மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலே நேசிக்கிற
ஒரு எழுச்சி மிகுந்த அரசியல் புரட்சியை இந்த நிலத்திலே நாங்கள் உருவாக்குவோம். எனவே அந்த அதிகாரத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் 2016 உருவாக்குவோம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தோடு வென்றாக வேண்டும் தமிழ், அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற உணர்வு எழுச்சியோடு நாங்கள் ஒன்று திரண்டு வருகிறோம். இந்த தமிழ் தேசிய மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து 5 மீனவ தமிழர்களின் உயிரை, இந்த நாட்டின் இந்திய பெருநாட்டின் குடிமக்களில் 5 பேருடைய உயிரை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்திய வல்லாதிக்கத்திற்கு, இந்திய பெருநாட்டிற்கு இருக்கிறது. வெற்று அறிக்கையும் காலக்கடத்தலும் கூடாது. உடனடியாக எமது மீனவர்களை விடுதலை செய்து இந்நாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து இலங்கை அரசு பொய்க்குற்றம் சாட்டி எமது மீனவர்களுக்கு மரண தண்டனை வைத்திருப்பது, அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை கொடுத்திருப்பது கொடுஞ்செயல், அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்ற கண்டனத்தை பதிவு செய்து உடனடியாக எமது மீனவர்களை விடுதலை செய்ய இந்திய அரசு அரும்பாடாட்ட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிக்கிறோம். உணர்வெழுச்சியோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற என் உயிருக்கினிய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நாம் தமிழர்.